சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதன் பின்னணி குறித்து தற்போது பார்க்கலாம். மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் சென்னை காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் தன்னை பொறுத்தவரை புதிய குற்றவியல் சட்டங்கள் வரவேற்கக்கூடியது என சில தினங்களுக்கு முன்பு கூறியது காவல்துறை வட்டாரத்தில் மட்டுமல்லாது அரசு துறை அதிகாரிகளிடமும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் என நுண்ணறிவு பிரிவு 3 முறை எச்சரித்துள்ளது. ஆனால் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஆம்ஸ்ட்ராங்கிற்கான அச்சுறுத்தல் குறித்து நுண்ணறிவு பிரிவிடமிருந்து காவல்துறைக்கு எந்த எச்சரிக்கையும் வரவில்லை என ரத்தோர் கூறியிருந்தார். அத்துடன் தனியார் நிறுவன கட்ட பஞ்சாயத்து விவகாரத்தில் 50 கோடி ரூபாய் வரை பணம் பெற்றதாக சந்தீப் ராய் ரத்தோர் குற்றச்சாட்டு எழுந்தது. இதுவும் காவல்துறை வட்டாரத்தில் மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் சந்தீப் ராய் ரத்தோர் சென்னை மாநகர காவல் ஆணையர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார்.